ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட 2 விஷயம் கொடுக்குறாங்க. அந்த 2ல் ஒன்று தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கட்டிக்கிறீங்களா இல்லை பணத்தை எடுத்துக்கிறியான்னு கேட்குறாரு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? பணத்தை தான் எடுப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மணிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். செகண்ட் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட நெக்லஸ் வேணுமா இல்லை புக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுக்குறாரு. ஆஸ் யூஷுவல் புக்கு நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குது. புக்கு கூட நமக்கு தேவைப்பட்டதாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நெக்லஸ் வந்து காஸ்ட்லியானது இல்லையா? அதனால எனக்கு வந்து நெக்லஸ் தான் பிடிக்கும். நான் வந்து நெக்லஸ் தான் எடுத்துப்பேன். சரி, தேர்டு பார்க்கலாமா? டீ ஆர் ஃபோன்? டீ குடிக்க வரியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா ஃபோன் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறாரு, கிஃப்ட்டு. அப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? நான் கண்டிப்பாக ஃபோன் தான் எடுத்துப்பேன். அடுத்தது பாருங்கள், பாப்கார்ன் பீஸா. பாப்கார்ன் ஒரு கையில் வச்சுருக்காரு, இன்னொரு கையில் பீஸா வச்சுருக்காருடா. கேட்கவே வேணாம், நம்ம எப்போதும் போல் பீஸாவை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். பிகாஸ் பாப்கார்னும் ரொம்ப பிடிக்கும். மூவிஸ்லாம் போகும்போது பாப்கார்ன் தான் விரும்பி சாப்பிடுவோம். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக பீஸாவே சாப்பிட்டுக்கலாமே. ஸோ ஐ செலக்டட் பீஸா. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்களேன், பென். நம்ம எழுதுகிறோம்ல, அந்த பென் கொடுக்குறாங்க. இன்னொரு கையில் ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம எதை எடுப்போம்? கண்டிப்பாக பெண்ணை எடுக்க மாட்டோம். பெண்ணு நம்மக்கிட்ட நிறையவே இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்சது என்ன? ஸ்நாக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் தான் எடுப்போம். ஏன் கிட்ட பெண்ணு வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டால் நான் வந்து ஸ்நாக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? 6, ஸ்வீட்ஸ் பிரியாணி. ஆஹா, 2மே நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது? ஸ்வீட்ஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். பட் ஓரளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, திகட்டிடும். பட் பிரியாணி அப்படி கிடையாது, நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே அடித்து தூள் கலப்போம். அதனால என்னோட பெட்டர் சாய்ஸ் பிரியாணி தான். நான் வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்தாலும் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பட் 2ல் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பிரியாணி தான் நான் சூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், ஹாட் பாக்ஸ் அயன் பாக்ஸ். இப்படி இல்லாமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஹாட் பாக்ஸ் அயன் பாக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னா, அயன் பாக்ஸு பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும், ஹாட் பாக்ஸுமே இருக்கும். பட் எனக்கு ஓகேவா படுறது அயன் பாக்ஸ் தான், ஹாட் பாக்ஸை விட. ஸோ நான் வந்து அயன் பாக்ஸை தான் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டை கொடுத்தா. இங்கே பாருங்களேன், ரைஸ் தால். பரவாயில்லையே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ராசரிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ரைஸாக தாலான்னு பார்க்கும்போது தாலை விட ரைஸ் ஓகே தான். ரைஸை கொடுத்தா நமக்கு 1 மந்த்தாவது வச்சு சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் ரைஸையே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்களா மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்களா, நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணுவோண்டா, நிறைய பேரோட சாய்ஸ் வந்து மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மட்டன் தான், பிரியாணினாலே அது மட்டன் பிரியாணி தானே. ஸோ நான் வந்து கண்டிப்பாக மட்டன் பிரியாணி தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்கள், இதில் உங்களுக்கு எது ஃபேவரட், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபேவரட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்குமே